வணக்கம் ஜோதிட நண்பர்களே. ஓம் விஷ்ணு விஷ்ணு அம்மம் ரீம் ரீம் மாயசக்தி ஓங்காரம் மச்சத்திய நேரிய மாயசுந்தரி ஸ்ரீ ஸ்ரீராமம் சுபவான். இப்போது ஜூன் 9 திங்கட்கிழமை வைகாசி விசாக நட்சத்திரம். சிம்ம ராசிக்கு பொது பலன்களை பார்ப்போம். பொது பலன்கள்லாம் சிம்ம ராசிக்கு சூரிய பகவான் அவர் ஜூன் 15க்கு மிதுன ராசிக்கு பயணம் செல்கிறார். அதே சுக்கிர பகவான் ஜூன் 15க்கு ரிஷப ராசிக்கு பயணம் செல்கிறார். மே 6ஆம் தேதி கடகராசியிலேருந்து சிம்ம வீட்டுக்கு பயணம் செல்கிறார் செவ்வாய் பகவான். இவர்கள் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து ஜூலை 13ஆம் தேதி வக்ரம் ஆகுறார். ஜூலை 13ஆம் தேதி வக்ரம் ஆகிட்டு நவம்பர் 28க்கு வக்ரம் நிவர்த்தி ஆகுறார். இப்போ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்தானம் பலம் அது. அதில் பார்த்தா லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மூத்த சகோதர சகோதரியால் லாபம், அரசாங்க உதவி, அரசாங்கத்தால் லாபம், வண்டி வாகனங்கள் யோகங்கள், வெளிநாடு தொடர்புள்ள வியாபாரம் பிஸ்னஸ் எல்லாமே அவர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அதே போலவே குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு தனக்காரகன், அவரும் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்திலே இருக்கார். அது நல்ல சிறப்பான தன லாபம், புத்திர பாக்கியத்துக்கு லாபம், புத்திரங்களால் அவருக்கு பெரிய சிறப்பாக லாபம். அதே வந்து புதன் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் 11ஆம் வீட்டில் சூரியனோடு சம்மந்தப்பட்டு உட்காந்துருக்கார். அது புதன் ஆதித்ய யோகம். அதுவும் ஒரு சிறப்பான ஒரு யோகமே. அவர்களுக்கு வந்து ரொம்ப புத்திசாலியான ஒரு யோகமே. எல்லாமே நல்லா யோசனை பண்ணி எல்லாமே செயலாற்றக்கூடிய தன்மைகள் அதிகமாகவே இருக்கும். இப்போ குரு பகவான் பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக துலாம் வீட்டை பார்க்குறாரு. அது சிம்ம ராசிக்கு 3ஆம் வீடு. 3ஆம் வீடு பார்க்கும்போது வீரியங்கள் அதிகம் அவங்களுக்கு. ஒரு விஷயங்களை எடுத்தாங்கன்னா அது விடா விடா விட மாட்டாங்க. முடிக்காத அந்த விஷயத்தை செயல்பட மாட்டாங்க. அந்த மாதிரி வீரியமாக செயல்படக்கூடிய தன்மைகள் அதிகம். அவங்க செயல்பட்டாங்கன்னா சக்ஸஸ் பண்ணிடுவாங்க எல்லா விஷயத்துலையும். அதே மாதிரி விரிவாக்கமான ஒரு தொழில் சம்மந்தப்பட்டது. அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு பீரியட் அது. ஏன்னா அவங்க எதுவும் செயல்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ப்ரொமோஷன் அது இது நல்ல விஷயங்களுக்கு அவர் லாபகரமாக இருக்கும். பிஸ்னஸ் மேனுங்களுக்கு விரிவாக்கமாக தொழிலுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அதுவும் ஒரு விரிவாக்கமாக பண்ணலாம். ஏன்னா நிறைய அவங்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்கும். தைரியமாக வந்து அதை செயல்படலாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி 7ஆம் பார்வையாக குரு பவன் தனுசு வீடை பார்க்குறாரு. தனுசு வீடை பார்க்கும்போது அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிறப்பாகும். அது வந்து புத்திர பாக்கியங்களுக்கும் பூர்வீக புண்ணியத்துக்கும் ரொம்ப சிறப்பான வீடு அது. அது பார்க்கும்போது அவருக்கு வந்து சில பிள்ளைங்களுக்கு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே டைமில் வந்து அவருக்கு வந்து பிள்ளைங்க காலேஜ் சேர்றது, நல்ல விஷயங்கள் பண்ணுறது, காலேஜ் சேர்க்கறது, நல்ல வெளிநாட்டுக்கு அனுப்புறது, நல்ல யோக பலங்களை பண்ணுவார் குரு பகவான். அவருக்கு அதிர்ஷ்டம் அதிகம். 5ஆம் இடத்த பார்க்கும்போது சிம்ம ராசிக்கு தனுசு வீடை பார்க்கும்போது கொஞ்சம் அதிர்ஷ்டங்களும் அதிகமாக இருக்கும். அதே 9ஆம் பார்வையாக கும்பத்தில் இருக்கும் ராகுபவனை பார்க்குறாரு. ராகுபவனை பார்க்கும்போது அவர் ஏற்கனவே சிம்ம ராசி 7ல் ராகு இருக்கும்போது அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அது. பார்க்கும்போது குருபவன் பார்க்கும்போது அது ஒரு யோகமாக மாறிடும். ஆனால் அது வந்து கோதண்ட ராகுன்னு சொல்லுவாங்க. அது சிறப்பான யோகத்தை பண்ணுவார் அவர். அவர் வந்து நெகட்டிவ் ஆக மாட்டார். இதே சனி பவன் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியாக இருந்தவர் பார்த்தீங்கன்னா ஜூலை 13ஆம் தேதிக்கு மேலே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இது வக்ரம் ஆகிறதுனால அவருடைய அஷ்டம சனிகளுடைய இதில் வந்து அவர் ரிலீஃப் ஆகிறார். கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடுவார். ஏன்னா அந்த அஷ்டம சனியுடைய பலன்களை சிம்மராசிக்கு தரமாட்டார். அது அதோட நவம்பர் 28ஆம் தேதிக்கு தான் அவர் வந்து வக்ரம் நிவர்த்தி ஆகிறார். அது வரைக்கும் அவருடைய இது வந்து இவருக்கு ஆற்றல் எதுவுமே இவருக்கு பெரிய விஷயமா பண்ண மாட்டார். அஷ்டம சனியினுடைய பாதிப்பு சிம்மராசிகளுக்கு வராது. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர பகவானை வந்து ரிஷபத்துலேருந்து 4ஆம் வீடை பார்க்குறாரு. செவ்வாய் பகவான் சிம்மத்துலேருந்து அவர் விருச்சிக வீடை பார்க்குறாரு. பார்க்கும்போது என்ன ஒன்றா வீடை சார்ந்த விஷயமே, வீடை வந்து ஆல்ட்ரு பண்ணுறது, வீடை புது வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமிக்காரகனாகிய செவ்வாயும் பார்க்குறாரு, சுக்கிரன் பார்க்குறாரு. சுக்கிரன் முக்கா சுபர் அவர். செவ்வாயும் பார்க்கும்போது அது தோஷமும் இருக்காது, நல்லா சாதகமாகவே இருக்கும். பார்க்கும்போது வீடு சார்ந்த விஷயங்கள், வீடு கட்டுறது, வீடு வாங்குறது,
வீடு ஆல்ட்ரு பண்ணுறது, வீடு சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா வீட்டுக்கு சார்ந்த விஷயங்கள் சீக்கிரம் பார்க்கும்போது வீட்லயும் அவருக்கு ஹேப்பியா இருக்கும். வீட்லயும் எல்லாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. இவ்வளோ விஷயங்களும் வந்து செவ்வாய் பகவான் பண்ணுவாரு. இது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னாக்கா, குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 3, 7, 9 பார்க்கும்போது, அது நல்ல விஷயமே. அது நல்லாவே இருக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க ரொம்ப சிறப்பான ஒரு ராசிக்காரங்க அவங்களுக்கு. ஆள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேசியதா இருப்பாங்க. நல்லா சிவந்த மேனிக்கு இருப்பாங்க. நல்லா பழகக்கூடிய தன்மைகள் அதிகம். ஏன்னா பார்க்கறதுக்கு தான் அவங்க ஒரு கரடு முரடா தெரியும். கிட்ட போய் பேசினா ரொம்ப அன்பா பேசக்கூடிய தன்மைகள் அதிகம். இவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கலாம். காலையில எழுந்தவுடனே சூரியன பார்த்து வழிபட்டாங்கன்னா, இவங்களுக்கு வந்து பெரிய மலை போல வர கஷ்டங்களும் அப்படியே சாதுவா பனி போல விலகிரும். ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த ஒரு ராசி தான் எல்லாமே பண்ணிக்கலாம். சூரிய நமஸ்காரம் பண்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமே அது. அதே டைம்ல இவர் வந்து சூரியனார் கோயில், தஞ்சாவூர் பக்கத்தில சூரியனார் கோயில் இருக்கு. அங்க போய் சூரியனை வழிபட்டுக்கலாம். நல்ல ரூபி, மாணிக்கக் கல்லுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கல்லு வந்து ஒரு 3 கேரட் சைஸ்ல மோதிரமா போட்டுக்கலாம். இன்னும் நல்லா சிறப்பா இருக்கும். வ செந்தாமரை பூவ வந்து உங்க வீட்ல வச்சு அது வழி பண்ணிக்கலாம் பூஜை ரூம்ல. ரொம்ப சிறப்பா இருக்கும். இவர்களுக்கு சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப சிறப்பாவே இருக்கும். வணக்கம் நண்பர்களே!